ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு என்ன ரீடிங் வருதுன்னு பார்ப்போம். இது ஒரு ஜெனரல் ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஹைப் பண்ணுங்க. ஸோ பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இமெயில் ஐடி இருக்கு, காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கான கைடன்ஸ் என்ன வருதுன்றது பார்ப்போம். நல்லா போயிட்டு இருந்த லைஃப்ல வந்து ஒரு டெவில் கிட்ட மாட்டின மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கா? ஏன்னா வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க நல்லா தான் இருந்துச்சு. லைஃப் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. திடீர்னு உங்க லைஃப்ல வந்த பெர்சன், அது வந்து உங்க பெர்சனுக்கும் உங்களுக்கும் வந்த பெர்சன், தேர்ட் பெர்சன். ஸோ இவங்களால உங்களுக்கு வந்து பிரச்சனைய பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க வந்து உங்கள ஃபுல்லா ஆஃப் பண்ணி வைக்கணும்ன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. உங்க பெர்சன்ட்ட இருந்து கூட்டிட்டு போயிறணும் உங்க பெர்சன. அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவங்க டார்கெட் பண்ண விஷயம் இப்ப நடந்துருச்சு. ஸோ, அதனால வந்து நீங்க ரொம்ப நாளாவே வந்து ரொம்ப கவலையில இருக்கீங்க. உங்க பெர்சன் உங்கள்ட்ட சரியா பேசுறதில்ல. பல பிரச்சனைகள பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மன ரீதியா நல்லாவே இல்ல. இது மாறுமா? ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. கண்டிப்பா மாறும். ஏன்னா, லைஃப்ல வந்து கெடுவான் கேடு நினைப்பான். யாரு நீங்க நல்லது நெனச்சேன்னா நல்லது நடக்கும். மத்தவங்களுக்கு கெடுதல் நெனச்சுட்டு அவங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்ல முடியுமாங்க? கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து கெட்டதா நடக்கும். ஸோ, அவங்க நெனைக்கிற மாரி அந்த இப்ப வேணா உங்க பெர்சனுக்கும் உங்களுக்கும் பிரச்சனையா இருக்கலாம். ஆனா வந்து உங்க பெர்சன் வந்து அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க உங்க பெர்சன். அந்த தேர்ட் பெர்சனால அ ஒரு தப்பான பெர்சன்றத புரிஞ்சுப்பாங்க. இந்த பிரபஞ்சம் அத காட்டிக் குடுக்கும். அத வந்து உங்க பெர்சன் புரிஞ்சுக்குவாங்க கூடிய சீக்கிரம். கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். நெறைய மறைமுக பிரச்சனைகள் இருக்கு அந்த தேர்ட் பெர்சன்னால. ஸோ அந்த பிரச்சனைகள் வந்து அது வெடிச்சாலே வந்து அவங்களுக்கு 2 பேருக்கும் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுரும். ஸோ உங்க எதிரி உங்க எதிரி வந்து கண்டிப்பா வந்து விலகி போறாங்க. லக்கான விஷயம் நடக்க போகுது. என்ன லக்? இப்ப தற்சமயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சரிவர எந்த வேலையும் ப்ராப்பரா செய்யறதில்ல. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளே ஆயிட்டுருக்கீங்க. பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு எப்ப பார்த்தாலும். ஸோ, அதனால வந்து மைண்ட்ல வந்து ஒரு கிளாரிட்டி இல்ல. என்ன இப்படி நடக்குது, அப்படி நடக்குதுன்ற ஒரு கன்ஃப்யூஷன்ல இருக்கீங்க. ஸோ, அத விட்டு வெளிய வாங்க. ஸோ, வெளிய வந்தா தான் அதுக்கான நேரங்காலம் கூடி வரும். ஸோ, அதையே நெனச்சுக்கிட்டு, பாஸ்ட்டான விஷயத்த நெனச்சுக்கிட்டு, உங்கள நீங்களே வந்து ஐசோலேஷன்ல வச்சுட்டுருக்காதீங்க. ஸோ, லக்கான விஷயம் கூடிய சீக்கிரம் நடக்க போற ஒரு ஒரு ஹாப்பி நியூஸ கண்டிப்பா பார்க்க போறீங்க. உங்க பெர்சன் உங்களோட வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. பாருங்க, லக்கான விஷயம் நடக்க தான் இருக்கு, காத்திருக்கு. பட் உங்களோட டென்ஷன் ஃபுல் ஆஃப் டென்ஷன் தான். ஓவர் எமோஷனலி இம்பேலன்ஸ்டா இருக்கீங்க. ஸோ இப்படி இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதுலேருந்து வெளிய வாங்க. வெளிய வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. சாருங்க, அந்த தேர்ட் பெர்சன் யாரு? இந்த ஃபயர்.
ஸோ உங்கள் 2 பேர்த்துக்கும் ஃபயர் மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டாங்க. ஸோ அதனாலயே வந்து பல பிரச்சனையை பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இதுவும் மாறும், இதுவும் கடந்து போகும். இப்படியே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு வந்து கடவுள் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கூடிய சீக்கிரம் உங்கள் பர்சன் உங்களோட தான் ஒன்று சேர தான் போகிறாங்க. ஸோ அந்த டெவில் என்ன ஆக போகுதுன்னா, உங்கள்ட்ட இருந்து விலக போகுது, உங்கள் பர்சன் இருந்து விலக போகுது டெவில். ஸோ ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கண்டிப்பாக ரீயூனியன் ஆவீங்க. அதுக்கான அறிகுறிகள் இப்பயே தெரிய ஆரம்பிக்கும். உங்கள் பர்சன் உங்களோட பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இப்படியே இருக்கும் அப்படின்றது வந்து மைண்ட்லேருந்து எடுத்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்க, உங்களால் கண்டிப்பாக செய்ய முடியும் ஒரு சில விஷயத்த. அது இப்போ நீங்கள் இந்த இந்த விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால உங்கள் கேரியர் ரீதியால் உங்கள் வேலையிலையோ இல்லை படிப்புலையோ ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனாலேயே வந்து உங்களுக்கு வந்து எல்லா விஷயம் டவுனாக இருக்கீங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, நடக்கிறதுக்கு காத்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ உங்கள் பர்சன் உங்களோட வந்து சேர போகிறாங்க. இப்போதைக்கு நீங்கள் வந்து எந்த விஷயமும் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லாமலே இருக்கீங்க. பிகாஸ் வந்து மன ரீதியாகவும் ஹெல்த் ரீதியாகவும் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பிரச்சனைகள் சரியாகணும்னா நீங்கள் மைண்டை வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டா தான் உண்டு. ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் வந்து நீங்கள் டார்கெட் பண்ண விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்க போகுது. ஒரு ஃபாஸ்ட்லி நடக்கக்கூடிய காலமாக இருக்குது. கண்டிப்பாக ஃபாஸ்ட்லி நடக்கும், சீக்கிரம் நடக்கும். ஸோ உங்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, நீங்கள் ஒரு வெரி எனர்ஜெட்டிக் பர்சனாக இருக்கீங்க. எந்த ஒரு ஆக்ஷனுமே டக்கு டக்கு டக்குன்னு செய்வீங்க, ஃபாஸ்ட்டாக செய்வீங்க, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இந்த வேலையும் செய்வீங்க. இப்போ வந்து ஃபோக்கஸில் ரொம்ப லேக் ஆகிருக்கு. ஸோ ஸ்ட்ராங் இல்லை, கான்ஃபிடென்ட் இல்லை, அந்த மாதிரி ஒரு எனர்ஜி லெவலில் நான் பார்க்க முடியுது. ஸோ கடவுளோட அனுகிரகம் நிறையாவே இருக்குது, உங்கள் இஷ்ட தெய்வத்தோட அனுகிரகம். ஸோ நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயந்தான் பண்ணணும். கொஞ்சம் அமைதியாக உங்களோட வேலைகள் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும். நீங்கள் சக்ஸஸை பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் லைஃப்பில் எல்லா சக்ஸஸும் நடக்கும். ஸோ மெஜிஷியன், ஸோ உங்களுக்கே தெரியாத விஷயம் எந்த விஷயமும் இருக்காதுங்க. நீங்கள் எல்லா விஷயம் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. பட் என்னென்னா, உங்களுக்கு திறமை இருந்தும் உங்களோட எமோஷ்னல் இம்பேலன்ஸ்னால வந்து எந்த விஷயம் செய்யாத அளவுக்கு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இனி வர காலங்களில் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஸோ உங்கள் பர்சன் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களை நோக்கி வருவாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து உங்கள் பர்சனை வந்து மேனிபுலேட் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் வந்து விலகி போக போகிறாங்க. ஸோ இதான் வந்து இன்னைக்கான கைடன்ஸாக இருக்குது. ஸோ ஏஞ்சல் மெசேஜ் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன வருதுன்றதை பார்ப்போம். உங்களுக்கு உங்கள் இஷ்ட தெய்வத்தோட ஏஞ்சல் மெசேஜ் என்ன வருதுன்றதை பார்ப்போம். பாருங்க, நான் என்ன சொன்னேன், நீங்கள் பாசிட்டிவாக இல்லை, டல்லாக இருக்கீங்க, கொஞ்சம் வந்து அதை விட்டு வெளியே வாங்கினேன். ரிமைன் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. பாசிட்டிவாக இருங்க, அப்போ தான் உங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் ப்ராப்பராக நடக்கும். ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். ஒரு சில பேர்கிட்ட நீங்கள் வந்து
ஒரு சில ஹெல்ப்பை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இது நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் இதில் நீங்கள் ஜெயிக்க முடியும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, கேரியர் விஷயமா இருந்தாலும் சரி, லவ் விஷயமா இருந்தாலும் சரி. ஸோ இட்ஸ் அப் டு யூ ஒன்லி. ரொமான்ஸ் கண்டிப்பாக உங்கள் பர்சன் உங்களை நோக்கி வர போகிறாங்க. ஹாப்பியாக இருங்க. ஓகே. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பாய். டேக் கேர்.